ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சங்கே முங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயில் மெர்ஜ் கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மெயில் மெர்ஜை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயில் மெர்ஜை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான லெட்டர்ஸஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு லெட்டர் பேட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் இன்ஃபர்மேஷன்ஸை நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? மெயில் மெர்ஜ் உங்களோட அந்த பர்டிகுலர் எம்எஸ் வேர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டாப், இன்சர்ட் டாப், பேஜ் லேஅவுட் டாப், ரெஃபரன்ஸ், மெயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மெயிலிங்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயிலை மெர்ஜ் பண்ண போகிறோம். இந்த ஒரு லெட்டர்ஸை வந்து மல்டிபிள் பீப்புள்ஸஸ்க்கு வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேருக்கு வந்து இந்த லெட்டரை வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்போது 10 பேருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவங்களோட அட்ரஸஸை போட்டு என்னால் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் மெர்ஜ் கான்செப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயில் மெர்ஜ் கான்செப்டை நீங்கள் அட்ரஸஸை இங்கே மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு நல்லா கவனிக்கணும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆக்சஸ் அப்படி இல்லைன்னா எம்எஸ் எக்ஸலில் வந்து அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரியான ஒரு அட்ரஸஸ் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பீப்புள்ஸஸ்க்கு தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் எம்எஸ் ஆக்சஸாக இருந்தாலும் சரி அண்ட் அதர்வைசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் எக்ஸல் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு அட்ரஸ் ஃபார்மேட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட எம்எஸ் வேர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயிலிங் டேப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்ரஸஸோட யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த செக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்காக வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த ஒரு லெட்டர்ஸாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே புட் பண்ணுவோம். ஓகேங்களா? டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா புட் பண்ணிட்டேன். ஸோ என்னைக்கு டேட்டோ அந்த டேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே புட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா புட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸஸை வந்து நான் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா லெட்டர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே என்னோட வெட்டிங் செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேமிலி ஆர் ரிலேட்டிவ் மெம்பர்ஸஸை வந்து நான் விசிட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மெயிலிங் டேபை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லெட்டர் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போது செலக்ட் ரெசிபியன்ட் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து அதை அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஓகேங்களா? டைப் நியூ லிஸ்ட் அப்படின்னும் போது நீங்கள் எந்த ஒரு நேம் அட்ரஸஸுமே உங்கள் கையில் இல்லை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக நீங்கள் எத்தனை பேருக்கு அனுப்ப போகிறீங்களோ நீங்கள் அனுப்பிட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ என்ட்ரின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ண சொல்லும். ஃபைல் நேம் கொடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக நான் வந்து ப்ரீவியஸஸாகவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அட்ரஸஸை வந்து கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், யூஸ் எக்ஸிட்டிங் லிஸ்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட டெஸ்க்டாப்பில் வந்து அட்ரஸஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் நேம்ஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த அட்ரஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்கிறேன். நல்லா கவனிங்க. அந்த அட்ரஸஸை ஆட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அண்ட் இன்சர்ட் ஃபீல்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கே மெர்ஜஸஸ் ஆகும். ஸோ அட்ரஸஸ் புக்ஸஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அட்ரஸஸ் புக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். யார் யார் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிரீட்டிங் எப்படிலாம் வரும் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனோட ப்ரீவியஸஸை வந்து எப்படியெல்லாம் வியூ யார் யாருக்கெல்லாம் எப்படி வியூ ஆகும் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொன்றும் அந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் ஓகே பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அட்ரஸஸ் புக்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிரிண்டட்ஸ் வந்து ஆகிடும். ஓகே ஸோ முடிச்சாச்சு. இப்போ நான் என்னோட லெட்டர்ஸஸ் வந்து அந்த நான் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பீப்புள்ஸஸோட அட்ரஸஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயிலிங் டேப்ல லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் ஆர் பிரிண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இது பண்ண போறீங்க, நம்ம இப்போ ஒரு 10 பேருக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 10 பேருக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எடிட் பண்ண போறீங்களா போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரம் 2 கொடுத்துட்டீங்க இது பண்ணிக்கலாம்.
ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மேஜர் ரெக்கார்ட் டு ஆல் எல்லாருக்குமே வந்து நான் ஷோ பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஒரு பர்டிகுலர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா, அவங்களோட அட்ரஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நான் இந்த லெட்டர்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபோன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த அட்ரஸஸ் புக்ஸ் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் மெசேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்வலப் கவர்ஸை கூட வந்து நீங்கள் நல்லா கிரியேட் பண்ண முடியும். ஆஸ் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்வலப் கவர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயிலிங் டாப்ஸஸ் ஆல்ரெடி நம்ம அட்ரஸஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் மெயில் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்வலப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கிங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த என்வலப்போட டிஃபால்ட் சைஸஸ் வந்து இருக்குது. இங்கே வேரியஸ் சைஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டிஸாக இருக்குது. எந்த சைஸஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு டிஃபால்ட்டஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சைஸஸே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஓகே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஆஸ் யூஸ்வலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரம் அட்ரஸஸ் வரும். ஓகேங்களா, ஃப்ரம் அட்ரஸஸ் காமனாக இருக்கணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஃப்ரம் அட்ரஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் அட்ரஸஸை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ரம் அட்ரஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஃப்ரம் அட்ரஸஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பேஜ் லே அவுட்டை நீங்கள் வியூ பண்ணும்போதே தெரியும். அந்த பேப்பரோட கவர்ஸஸ் எல்லாமே என்வலப் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட ஃப்ரம் அட்ரஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக எல்லா என்வலப் கவருக்கும் எனக்கு ஃப்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட மவுஸோட கசரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பார்டர் ஏரியாவில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே டூ அட்ரஸஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டார்ட் செலக்ட் ரெசிப்டியன்ட் அப்படின்றதுல யூஸ் எக்ஸிட்டிங் லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அட்ரஸ் புக்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கிரியேட் பண்ணாதவங்க கிரியேட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா, ஸோ இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் புக் அப்படின்றத ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஃபினிஷ் அப்படின்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்வலப் கவர்ஸஸ் வந்து உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். இங்கே ஏன் இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஐயா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வெயிட் ஃபார் மினிட்ஸ். ஸோ அந்த அட்ரஸ் புக்ஸஸ் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேஜஸில் நல்லா பாருங்கள். இங்கே வந்து ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கேலிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸஸை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இது வந்து ஆகாது. இல்லைன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சைஸஸ் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இதுவும் முடிஞ்சிடும். ப்ளீஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பீப்புள்ஸஸ்க்கான அந்த என்வலப் கவர்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டட்ஸ் ஆகிருக்கும். ஸோ மெயில் மேட்ச் கான்செப்ட் அப்படின்னும் போது ஒரு மெசேஜஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெனி பீப்புள்ஸஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.